ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு கடைசி வாய்ப்பு கொடுங்க இந்திய அணியில் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெஞ்சி வாய்ப்பு கேட்டிருக்குதா சொல்லலாம். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த பிளேயர் எப்படி இந்த பிளேயர் தெரியுங்களா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்கோசம் இயங்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பேசினார், எதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அது வேறு எந்த வீரர் இல்லை, நம்ம சித்தீஸ்வர் புஜாரா தாங்க. ஒரு காலத்தில் அடுத்த டிராவிட் இவர் தான் சொல்லிட்டு நிறைய பேர் சூப்பராக பேசிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செம பிளேயருங்க, நிறைய மேட்ச் வின்னிங் மேட்ச் ஆடி இருக்காரு. டெஸ்ட் மேட்ச்னால் எப்படி ஆனன்னு சொல்லிட்டு டிராவிட்டுக்கு அடுத்தபடியாக இந்திய அணிக்கு காட்டினவர் இவர் தான். ஏன்னா இவர் அவுட் பண்ணுறதே கஷ்டம், அந்தளவுக்கு பயங்கரமான பால் ஃபேஸ் பண்ணவர். அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ட்விட்டர் போட்டிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஒன் மோர் சான்ஸ் ஃபார் இந்தியன் டீம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டர் போட்டிருந்தார். அந்த ட்விட் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பற்றி தான் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா புஜாரா பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே ஆடல, இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடல. நிறைய இளவீரருக்கு இஷான் கிஷன், அப்புறம் கில்லு, சஃப்ராஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இளவீரர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. அவர் இடத்த இப்போ கில்லு பிடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். கில்லு தான் கண்டினியூவாக 1 டவுன் ஆடுவார் சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இப்போது துலீப் டிராஃபி ஒன்று நடக்க போகுது 5ஆம் தேதி. அதில் கூட அவர் எடுக்கல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு பிளேயர். பட் அவர் இதோட அவர் கேரியர் முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியல. பட் ஆனால் அவர் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு ஓப்பனாகவே கேட்டிருக்காரு. அட்லீஸ்ட் அந்த துலீப் டிராஃபியில் வாய்ப்பு கொடுத்துருந்தா கூட அதெல்லாச்சும் ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வந்திருப்பார். அதுலேயும் வாய்ப்பு தரல. அதனால் ரொம்ப வருத்தமாக இருக்கும். கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா, புஜாரா ஒரு நல்ல பிளேயர் தாங்க. கண்டிப்பாக டெஸ்ட் மேட்ச்சில் சூட்டபிள் பிளேயர். டெஸ்ட் மேட்சுக்கோசரமே அவரை வளர்த்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒரு 7-8 வருஷமாக சூப்பராக ஆடிட்டு இருந்தார் இந்திய அணிக்கோசரம். பட் இப்போ அவர் இந்திய அணியில் ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் ஒரு மோசமான ஃபார்ம் காரணங்க. ஒரு டெஸ்ட் வேர்ல்டு கப், 2 வேர்ல்டு கப்பு, டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வேர்ல்டு கப், 2 வேர்ல்டு கப் ஃபைனலாக ஆடிருக்கார். பட் அது 2துலேயும் எதுவுமே பண்ணல. அதில் எதனா பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதுலேயும் எதுவும் பண்ணல. அதேமாரி தான் ரஹானே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிச்சில் கூட அவ்வளோ ஆட மாட்டார். அவர் ஃபாரின் பிச்சில் பயங்கரமான ஆவரேஜ். ஏன்னா இந்தியன் பிச்சில் நிறைய பேர் நல்லா ஆடுவாங்க, ஆனால் ஃபாரினில் போய் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அது ரஹானே அசால்ட்டாக ஒன்று. அதனால் ரஹானேவே ஃபாரின் பிச்சுனாவே அவர் டீமில் எடுப்பாங்க. அந்தளவுக்கு செம பிளேயராக இருந்தார். அவரும் இப்போ டீமில் எடுக்குதே இல்லை அவர் கூட. ஏன்னா ஒரு 2 டவுன் ஆடுவார், 5th டவுன் எந்த டவுன் இறக்கி விட்டாலும் ஆடுவார். அதனால் நல்ல ஒரு ஸ்டாண்டிங் பிளேயராக இருந்தார். இந்திய அணிக்கு வைஸ் கேப்டனாக கூட அவர் தான் இருந்தார் ஒரு காலத்தில். பட் இப்போ அவரும் டீம்லேருந்து எடுக்க மாட்டுறாங்க, டீம்லேருந்து தூக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நிறைய இளவீரர்கள் வந்துட்டாங்க, அதனால் சீனியர் வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லலாம். பட் புஜாரா அவர் ஓப்பனாக வாய்ப்பு கேட்டிருக்காரு. அவருக்கு என்ன ஒரு 34-35 வயசு தான் ஆகுது. கண்டிப்பாக ஒரு இதுக்கு மேலே ஒரு நல்ல அசூரம் ஃபார்மில் வந்தார்னா கண்டிப்பாக ஒரு இன்னொரு 3-4 வருஷம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்திய அணியில் வாய்ப்பு தருவாங்களா பிசிசி? ஏன்னா அடுத்த ஃப்யூச்சர் நோக்கி போகிறனால கில் இருக்கார், சஃப்ராஸ் கான், இஷான் கிஷனு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஸ்வால் சொல்லிட்டு அடுத்த ஃப்யூச்சர் அதனால் இவங்களுக்கு இந்திய அணியில் திருப்பி வாய்ப்பு தருவாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். நீங்கள் சொல்லுங்கள், புஜாரா உண்மையாக திருப்பி கம்பேக் கொடுக்கணுமா இந்திய அணியில், கொடுக்க வேணாமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் புஜாரா ஃபேனாக மறக்காமல் கமெண்டில் புஜாரான்னு சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் புஜாராக்கு ஃபேன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.